தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30, 30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே தேவாவியானவர் எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறீர். ஞான அறிவை எங்களுக்கு வர்த்திக்க செய்கிறீர். தகப்பனே, வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கிறீர். வசனங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இயேசுவை குறித்த அறிவு உங்களை விடுதலையாக்கும், உங்களை வாழ வைக்கும். இயேசு சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அதாவது ஒரு தகப்பனும் ஒரு தாயும் சேர்ந்து பாருங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அதை மாம்ச பிறப்பு என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அது நல்லது. ஆனால் மனுஷன் வெறும் மாம்சம் அல்ல. மனுஷன் 2 பகுதிகளை உடையவராக இருக்கிறான். ஒன்று புறம்பான மனுஷன், அவனைத்தான் மாம்ச மனிதன் என்று வேதம் அழைக்கிறது. அடுத்தது உள்ளான மனுஷன், ஆவி ஆன்மா என்று சொல்லுகிறார்கள். அவன்தான் உள்ளான மனுஷன். மாம்சத்திலே தாயின் வயிற்றிலே பிறந்த எல்லாரும் ஆவியிலே தேவனுக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆவிக்குரிய பிறப்பு தான் அதை மறுபிறப்பு என்று வேதம் அழைக்கிறது. மாம்சத்தில் பிறந்த மனுஷன் தேவனுக்கு பிள்ளையாக பிறக்காவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. உலகத்தில் அப்படி தானே? ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அந்த தகப்பனுடைய சொத்தை சுதந்திரிக்கிறார்கள். அந்த தகப்பன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல தேவனுக்கு பிள்ளைகளாக பிறக்காதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. தேவன் மிகப்பெரிய சொத்துக்காரர். அவரை போல பாருங்க ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர் யாருமே கிடையாது. அவரை தகப்பனாக விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டவர்கள் பாருங்க அவருடைய நன்மைகளை சுதந்திரிக்கிறார்கள், அவருடைய சொத்தை சுதந்திரிக்கிறார்கள் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு போகும்போது பாருங்க இந்த தேவனுக்கு பிள்ளைகளாக பிறக்காதவர்கள் ஒருவரும் அவர் இருக்கிற பரலோகத்துக்கு போய் சேர முடியாது.
இன்பமான அந்த பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. சங்கடமான நரகத்துக்கு அவர்கள் போகிறார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். சிலர் கேட்குறாங்க, தேவனுக்கு பிள்ளைகளாக பிறப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், வித்து இல்லாம பிறப்பே கிடையாது இல்லையா? விதை விழாவிட்டால் அங்க ஒரு பிறப்பு உண்டாகாது. எல்லாவற்றிலையும் அப்படிதான், மனுஷனுக்கும் அப்படிதான், மிருகங்களுக்கும் அப்படிதான், மீன்களுக்கும் அப்படிதான், பறவைகளுக்கும் அப்படிதான், பாருங்க தாவர வர்க்கங்களுக்கும் அப்படிதான். வித்து இல்லை என்றால் பிறப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மனிதர்களை மறுபடியும் பிறப்பிக்கிற தெய்வீக வித்து, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தெய்வீக வித்து. விதையினுடைய பிரமாணம் என்ன? அது நிலத்திலே விழுந்து சாகிறது, செத்த பிறகு அது முளைக்கிறது. அதே போல இயேசு தெய்வீக வித்து கல்வாரி சிலுவையிலே மனிதர்களுக்காக செத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த தெய்வீக வித்தாகிய இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனாலே பிறக்கிற ஒரு பிறப்பு மிக அவசியம். இதுவரைக்கும் ஒருவேளை தேவனுக்கு பிள்ளையாக நான் பிறக்கவில்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்க. இந்த தெய்வீக வித்து, இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ளே வருவாரானால் நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக பிறப்பீர்கள். அதுக்கு பிறகு வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அவர்களுக்கு இயேசுவே ஞானமாய் இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கென்று அருமையானவர்களை தேவ ஞானமாகிய இயேசுவை நம்முடைய உள்ளங்களிலே தேவன் தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசுவை முதலாவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதே ஞானமான ஒரு செயல். ஏன்னா உலகத்திலேயே பெரிய ஞானி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார் இல்லையா? எத்தனை பேர் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது உலகத்திலேயே பெரிய ஞானி அருமையானவர்களே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார். அவரை போல ஒரு ஞானியை இந்த உலகம் கண்டதே இல்லை, காணப்போகிறதும் இல்லை. கவனியுங்கள், சாலமோனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 12வது அதிகாரம் 42வது வசனம் பாருங்க. தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சாலமோனிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? பாருங்க, வேதத்தின்படி சாலமோன் தான் பாருங்க உலகத்திலேயே பெரிய ஞானி. அவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்னா ஞானமுள்ள ஒரு ராஜா, பாருங்க மகிமை நிறைந்த ஒரு ராஜா அவர்களை ஆண்டு வழி நடத்தினான். ஆகவே சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்த அந்த மக்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவனுடைய அந்த நாட்கள் அது ஆசீர்வாதத்தின் நாட்கள். அவனுடைய அந்த ஆளுகை செய்த ஆண்டுகள் ஆசீர்வாதத்தின் ஆண்டுகள். அவனுடைய அரசாட்சியில் மக்கள் எப்படி இருந்தாங்களாம்? திருப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும்
தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் எப்படி குடியிருந்தார்கள்? சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் பாருங்க, தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழல், தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழல், சுகமாய் வாழ்ந்திருந்தார்கள். என்ன அர்த்தம்? எல்லாரும் பாருங்க லேண்ட் ஓனர்ஸா இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் திராட்சை தோட்டம் வச்சிருந்திருக்கிறாங்க, எல்லாரும் ஒலிவ தோப்பு வச்சிருந்திருக்கிறாங்க. சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்தவர்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு எப்படின்னா, நாம சாலமோனிலும் பெரியவராகி இயேசுவின் அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். அப்படியானால் சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்த ஆட்களை பார்க்கலாம் அதிகப்படியான ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? பாருங்க, இயேசு சாலமோனிலும் பெரியவர், சர்வ ஞானி. அருமையானவர்களே, சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே வாழ்ந்த மக்களை பார்க்கலும் அதிகப்படியான ஆசீர்வாதத்தில் வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய பாஸ்டர் சொன்னது போல எண்ணங்களை விசாலமாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இயேசு தேவனால் நமக்கு ஞானமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமா இருக்கிறார். பாருங்க, சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் இந்த இயேசுட்ட கேட்டு தான் செய்யணும். அவருடைய ஆலோசனையின்படி தான் செய்யணும். அவருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது ஞானத்தின்படி நாம் நடந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, தற்காலிகமாக சில ஃபைட்ஸ் இருக்கலாம், தற்காலிகமாக சில போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஞானத்தின்படி வாழ்ந்தால் முடிவாக நாம தான் வெற்றி பெற போகிறோம். முடிவான ஜெயம் நமக்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, இயேசு நம்முடைய ஞானமாக இருக்கிறார். உலக மக்கள் பாருங்க, அவங்க தப்பா யோசிக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க, தப்பான காரியங்களை செய்யறாங்க. கடைசியில் தோற்று போய் அப்புறம் மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அருமையானவர்களே உலக மக்களுடைய நிலைமை. காரணம், ஞானம் இல்லை. ஏன் ஞானம் இல்லை? இயேசு இல்லை. இயேசு இல்லைன்னா ஞானம் இல்லை. வேதத்தின்படி இயேசு இல்லாத குறை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய குறை. இயேசு வந்துட்டார்னா குறைவு நிறைவாகிறது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்போது அருமையானவர்களே வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மறைகிறது. இயேசு இல்லாத குறை தான் பெரிய குறை. அது நிமித்தமாக தான் பாருங்க, மனிதர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க, பாவத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. அருமையானவர்களே, தோல்விக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. முடிவா அருமையானவர்களே, அந்த இயேசு இல்லாத அந்த பாவ வாழ்க்கை அவர்களை நரகத்துக்கு கொண்டு போகிறது. ஆனா இயேசுவை உடைய தேவ ஜனங்கள் பாக்கியமுடையவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவை அல்லது தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவங்க தப்பா சிந்திக்க மாட்டாங்க. தப்பா சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை. தவறா காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஞானமாகி இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அருமையான இம்மையிலும் மறுமையிலும் எப்போதும் வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கும்படி தேவன் இயேசுவாகிய தேவ ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். கவனிங்கள், we are fortunate to have Jesus on the inside of us. நாம இயேசுவை உள்ளே உடைய அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறோம். நம்மளை போல அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. நம்மால இந்த அதிர்ஷ்டம் வந்ததில்லை. பாருங்க, அதிர்ஷ்டசாலியாகி இயேசு நமக்குள்ள வந்துட்டாரு. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவை குறித்து பெருமைப்படுறீங்க? நான் சொல்றேன், இயேசு இல்லைன்னா நான் ஜீரோ, ஆனா இயேசு இருக்கிறதுனால நான் ஹீரோ. பாருங்க, மனம் திரும்பாதவர்களுக்கு இயேசுவை பற்றிய சத்தியங்கள் பைத்தியமா இருக்குது. பைத்தியக்காரங்கன்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பைத்தியக்காரங்களுக்கு தெளிவா இருக்கிறவங்கள பார்த்தா பைத்தியமா தான் தெரியும். தலையில இருக்கிறவங்களுக்கு நேரா நிக்கிறவங்கள பார்த்தா தலையில தான் தெரியும். கவனிங்க, அப்படிதான் இன்னைக்கு உலகத்தார் இருக்கிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. கெட்டு போறவங்க அவங்க இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிட்டு, இயேசு வேண்டான்னு சொல்லி இயேசுவை தள்ளிட்டு, அருமையானவர்களே
விரும்பத்தகாத பிசாசனுடைய கண்ணிகளுக்குள்ள போய் மக்கள் என்ன செய்யறாங்க? மாட்டிக்கிறாங்க. வெளியே வர முடியல, விடுதலை ஆக முடியல. ஏன் வெளியே வரல முடியல? ஏன் விடுதலை ஆக முடியல? விடுதலை கொடுக்கிறவர் ஒருத்தர் தானே, அவருடைய பெயர் இயேசு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகவே பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இயேசு பாருங்க தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார் இல்லையா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறேன். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறாரு. பாருங்க, அவர் தேவ ஞானமா மட்டும் வந்து வரல, நமக்குள்ள தேவ பலனாகவும் வந்திருக்கிறாரு. ஜீசஸ் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த், ஜீசஸ் இஸ் அவர் விஸ்டம். அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நம்முடைய ஞானம். இன்னொரு இடத்துல சொல்ல போனா பாருங்க, தேவ ஞானம் உள்ள வரும்போது தேவ பலன் உள்ளே வந்து விடுகிறது. ஞானம்தான் பலன். கவனிங்க, உபவாசத்தை நம்ம நம்புகிறோம், ஜெபத்தை நம்ம நம்புகிறோம். ஆனால் ஞானத்தை விட்டுட்டு வெறும் உபவாசம் வெறும் ஜெபம் வெற்றியை கொண்டு வராது, பலத்தை கொண்டு வராது. தேவனுடைய மக்களே கவனிங்க, நீதிமொழிகள் 24:5 பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். பாருங்க, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். இன்னொரு வசனம் பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. பிரசங்கி 7:19. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலாம், ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். கவனிச்சிங்களா? 10 அதிபதிகள் கிடையாது, 10 பராக்கிரமசாலிகள், வேலியன்ட் ஜெனரல்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10 பராக்கிரமசாலிகளை பார்க்கலாம். ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். நீங்க பாருங்க, எக்ஸசைஸ் மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை. எக்ஸசைஸ் பண்ணி பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை, ஜிம்முக்கு போக வேண்டாம் நான் சொல்லலை. பாருங்க, எல்லாம் நல்லது. நான் கூட எக்ஸசைஸ் பண்றேன் பாருங்க, அது நல்லது. ஆனா எக்ஸசைஸ் ஒரு மனுஷனை பலவானா மாற்றாது. எது ஒரு மனுஷனை பலவானா மாற்றுகிறது? ஞானம் அல்லது இயேசு அல்லது தேவனுடைய வார்த்தை. இதுக்குள்ளதான் பலன் இருக்கிறது என்று வேதம் அருமையானவர்களை திட்டமாய் போதிக்கிறது. சிலர் ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறேன், நான் எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது என்று நீங்க கேட்கலாம். பாருங்க, பலவீனமா இருந்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு பலனை தாரும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் அப்படி கேட்கணும். ஞானமாய் நீங்க காரியங்களை செய்யும்போது, ஞானம் வரும்போது பலனும் சேர்ந்தே வருகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். பாருங்க, ஞானம் இல்லாம காரியங்களை செய்து ஒருவரும் தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய மக்களே, எல்லாம் ஞானமா காரியங்களை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகவே ஞானத்துல தொய்வு இருக்குது, அதனால வாழ்க்கை பலவீனமா இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே தேவ ஞானத்தை எனக்கு தாரும், ஞானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஞானம் வரும்போது அருமையானவர்களே தேவ பலனும் என்ன செய்கிறது? வருகிறது. ஞானம் இல்லாம வெறும் பலன் மட்டும் இருந்துச்சுன்னா டேஞ்சர் இல்லையா? அந்த பலனை சரியான விதத்தில் டைரக்ட் பண்ணுவதற்கு ஞானம் இல்லை. கவனியங்கள், ஞானம் இல்லாம வெறும் பலன் இருந்துச்சுன்னா
அது அழிவில் கொண்டு போய் விட்டுரும். ரயில் இருக்குது பாருங்க, என்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அது தண்டவாளத்தில் தான் ஓடணும். தண்டவாளத்தில் ஓடிச்சுன்னா ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். மக்கள் ஆசீர்வாதமாய் பயணம் பண்ணுவார்கள் இல்லையா? ஆனால் அந்த ரயில் தண்டவாளத்தை விட்டுட்டு வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா அதை போல நஷ்டம் வேற எதுவும் கிடையாது. கவனியங்கள், ரயில் என்ஜின் பவருக்கு அடையாளமாக இருக்குதுன்னா தண்டவாளம் ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கவனியங்கள், அதனால தான் என்ஜினை ஓடுறதுக்கு முன்னாடி தண்டவாளத்தை போடுறாங்க. பவர் வர்றதுக்கு முன்னாடி ஞானம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஞானம் இல்லாமல் பவர் இருந்துச்சுன்னா அது அழிவில் கொண்டு போய் விட்டுவிடும். கவனியங்கள், வாழ்க்கை வல்லமையுள்ளதாய் மாற வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஞானம் வந்திருக்குது, இயேசு வந்திருக்கிறாரு பாருங்க. அந்த ஞானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும், பெருக வேண்டும். பாருங்க, ஞானத்தில் வளர்ந்து கொண்டே போகிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்சோனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிம்சோன் பாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவங்க அப்பா மனோவா பாருங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் ஏஜ்டு வயசானவங்களா இருந்தாங்க, பிள்ளை இல்லை. பாருங்க, திடீர்னு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், சிம்சோனுடைய அம்மாட்ட சொல்லுகிறான், நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் பாருங்க, மனோவாவும் அவனுடைய மனைவியும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். சிம்சோன் பிறக்கிறான். சிம்சோன் பிறந்த போது வேதம் சொல்லுறது, பிறந்தப்பயே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆசீர்வதிச்சது மட்டுமல்ல, தேவாவினாலே அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். He was blessed and he was anointed. ஆசீர்வதிக்கப்பட்டான், அபிஷேகிக்கப்பட்டான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வல்லமையாய் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு இரட்சகனாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நல்லா இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா பாருங்க, அப்பப்ப ஞானத்தை விட்டுறான். அவன் ஞானம் இல்லாம நடந்து கொள்கிறான். அவனும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பெலிஸ்தர் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. போற வழியில வேதம் சொல்லுகிறது, ஒரு சிங்கம் அவர்களுக்கு எதிர்பட்டது. ஒரு சிங்கம் வந்துச்சான். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினபடினாலே அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சு போட்டானா. பாருங்க, சிங்கத்தை மேற்கொள்றது மனுஷனுக்கு டிஃபிகல்ட்டு, கஷ்டம். ஒருவேளை மனுஷன் சிங்கத்தை மேற்கொள்வானால் இரத்த காயங்கள்லாம் நிறைய இருக்கும் அவனுக்கு இல்லையா? ஏன்னா சிங்கத்தை மேற்கொள்றதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா சிம்சோன் சிங்கத்தை எப்படி ஜெயிச்சானா, எப்படி அதை மேற்கொண்டானா, ஒரு ஆட்டை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டானா. என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியின் பலன் அவனுக்கு இருந்தது. நல்லது. தேவாவியின் பலத்தினால சிங்கத்தை ஈஸியா மேற்கொண்டான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நமக்கும் தேவாவியின் பலன் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்கும் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு முறை சொல்லுவோம், தேவ ஆவியானவருடைய பலன் எனக்கும் இருக்கிறது. சிம்சோன் மாதிரி பாருங்க, சாதிக்க முடியாத, மேற்கொள்ள முடியாத பெரிய காரியங்கள் எல்லாம் ஆவியின் பலத்தினால சீக்கிரமா எளிதாக மேற்கொள்ள முடியும் நம்மால. வேதம் சொல்லுறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சொல்லுங்க, ஆவியானவராலே. ஆவியின் பலத்தினால காரியங்களை சாதிக்க முடியும், ஈஸியா சாதிக்க முடியும். அப்படி சிங்கத்தை மேற்கொண்டான்.
மறுபடியும் ஒரு நாள் அந்த வழியா வரும்போது பாருங்க, அந்த இடத்துல வந்த உடனே சிம்சோனுக்கு ஞாபகம் வருது, இந்த இடத்துல தானே சிங்கத்தை கிழிச்சு போட்டோம், இங்கே தானே கிடக்கும் அது, சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது, வழி விலகி போனான். கவனிங்க, வழி விலகி போனான். ஏன்னா இவன் ஒரு நசரேயன், இவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், இவன் செத்த பிரேதங்கள் அண்டையிலே போகக்கூடாது என்பது இவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அதுதான் ஞானம், அதுதான் தேவ ஞானம். ஆனா இவன் வழி விலகி போறான். அங்க போய் அந்த சிங்கத்துக்குள்ள தேன் கூடு கட்டி இருக்குது, அந்த தேன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரான். கவனிங்க, ஞானமா நடந்து கொள்வதற்கு பதிலா முட்டாள்தனமா நடக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பைபிள்ல போட்டிருக்குது, அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள்ல போட்டிருக்குது, ஒரு வேசியின் இடத்திலே போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன். போலாமா? தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் ஒரு வேசியின் இடத்துல போலாமா? பாருங்க, முதல்ல ஒரு சின்ன முட்டாள்தனம், அடுத்தது பெரிய முட்டாள்தனம். பாருங்க, அங்க போய் வேசின்ட்ட போய் என்ன செய்யறான், பழக்கம் விடுறான். அவ இவனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனை போட்டு அலட்டி இவனுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இவன்றிருந்து வாங்கி பெலிஸ்தர் கையில கொடுத்துட்றா. அவனுக்கு வர்றானுங்க பாருங்க. இவன் சிம்சோனை மேற்கொண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் 2 கண்களையும் பிடுங்கிட்டானுங்களாம். பிடுங்கி வெங்கல சங்கிலியில் அவனுக்கு போட்டு அரண்மனையில் கொண்டு போய் மாவரைக்க வச்சுட்டானுங்களா. எவ்வளோ பரிதாபமான முடிவு பாருங்க. பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனால் ஞானம் இல்லை. தேவனுடைய மக்களே, ஞானத்தினால் வருகிற வல்லமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம் முக்கியம், வல்லமை முக்கியம். 2ல எது முக்கியம்னு கேட்டா ஞானம் தான் முக்கியம். இருக்கிறீங்களா? இருந்தவராமன் சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, தேவ ஞானத்துக்கு பிரதானமான இடத்தை கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு போங்க சீக்கிரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். பாருங்க, தமிழ் அவ்வளவு தெளிவா இல்லை, இங்கிலீஷில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. The prosperity of fools shall destroy them. பாருங்க, அதாவது மூடரனுடைய செழிப்பு, மூடரனுடைய ஐஸ்வர்யம் அவர்களை அழிக்கும். ஐஸ்வர்யம் அழிக்கும் போடல, ஐஸ்வர்யம் நல்லதுதான் இல்லையா? ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லையா? ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஆசீர்வாதமா நாம இருக்கிறோம். ஐஸ்வர்யம் நல்லது, ஆனா மூடர்னுடைய ஐஸ்வர்யம் அவர்களை அழிக்கும். ஐஸ்வர்யத்தோட மூடத்தனம் இருந்துச்சுன்னா அது பாருங்க அழிவில் கொண்டு போய் என்ன செய்கிறது, விட்டு விடுகிறது. ஏன்னா ஐஸ்வர்யத்தை கையாளக்கூடிய ஞானமும் யுக்தியும் இல்லை, வாழ்க்கை அழிவில் என்ன செய்கிறது, முடிகிறது. உலகம் எங்கும் இருந்து வருகிற ஒரு சாட்சி என்னன்னா, இந்த லாட்டரி டிக்கெட் அடிக்குது பார்த்தீங்களா? இந்த லாட்டரி டிக்கெட் மூலமா நிறைய பணத்தை கண்டடைந்தவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையுமே தாறுமாறாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. லாட்டரி டிக்கெட் மூலமா நிறைய பணத்தை கண்டடைந்தவர்கள் 90% காலத்துக்கு முன்னால செத்து போயிட்டாங்கன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம். கவனிங்கள் அருமையானவர்களே. அதனாலதான் ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் லாட்டரி அடிக்காம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்பாங்க. லாட்டரி அடிக்காம இருந்திருந்தாலே கூட நிறைய வருஷங்கள் உயிரோட இருந்திருப்பாங்க. லாட்டரி அடிச்சதுனால போய் சேர்ந்துட்டாங்க சீக்கிரமா. ஏன்? பணம் வந்துச்சு, ஆனா ஞானம் இல்லை. தேவனுடைய மக்களை கவனிங்க. உலகத்தில் மக்கள் எப்படி தான் செய்கிறாங்க? ஞானம் இல்லாமல் மாண்டு போகிறார்கள். ஆகவே தான் நம்ம சொல்லுகிறோம், ஞானமே முக்கியம். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், ஞானமே முக்கியம். அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்ணுறேன், அடிக்கடி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாரும்,
ஞானமாய் காரியங்களை செய்யும் போது அதனுடைய முடிவு உயர்வு, அதனுடைய முடிவு மேன்மை, அதனுடைய முடிவு வெற்றி. ஞானமாய் காரியங்களை செய்கிற மனுஷன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். அவனுக்கு பிரச்சனையே வராதுன்னு போடல, சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் முடிவு அவன் தான் ஜெயிப்பான். இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் ஆகிய நாம் பாக்கியவான்கள். ஏன்னா தேவ ஞானமாகி இயேசு நமக்குள்ள வந்திருக்கிறாரு. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் ஆரம்பம் ஆயிடுச்சு நமக்குள்ள. கவனிங்க, இப்ப இந்த ஞானத்துல பெருக வேண்டும், ஞானத்துல வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பவுல் கொலோசியருக்காக ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க எல்லா ஞானத்திலும் நிரப்பப்பட வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஞானம் ஆரம்பமாக இருக்குது, ஆனால் ஞானத்தினால நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய மக்களை கவனிங்க, இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து, அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருந்து, கர்த்தருடைய வசனங்களை உள்ளத்தில் வச்சு, மனசில் வச்சு, வாயில் வச்சு, எப்போதும் அருமையானவர்களே வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கிற மக்களாக நாம் மாறும்போது காலவட்டத்தில் தேவ ஞானம் நமக்குள்ளே பெருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஒரே நாள்ல ஞானம் வந்துடுறது இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேணும், உடனே வேணும். இல்லை, இது கொஞ்சம் கொஞ்சமாக சவதரிக்கிற ஒரு விஷயம். பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம். அநேக பெற்றோருடைய கனவு என்னன்னா, என் பிள்ளை டாக்டராக வரணும், என் பிள்ளை என்ஜினியராக வரணும், என் பிள்ளை கலெக்டராக வரணும், என் பிள்ளை பேங்க் மேனேஜராக வரணும். இன்னும் சிலருடைய கனவு என்னன்னா, என் பிள்ளை நல்ல ஊழியக்காரனாக வரணும். இல்லையா? அப்படிலாம் பெற்றோருக்கு கனவுகள் இருக்கிறது இல்லையா? நல்ல கனவுகள் வேணும். ஆனால் கவனிங்க, பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்ல டாக்டர் ஆயிருதா, என்ஜினியர் ஆயிருதா? பாருங்க, பெற்றோர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். என்ன எய்ம் பண்றாங்களோ அதுக்கு நேரா பிள்ளைகளை டைரக்ட் பண்றாங்க. வாரக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி அதற்கேற்ற விதத்தில் அவங்கள என்ன செய்றாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. இல்லையா? 14 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்கூலில் படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகு 5 வருஷம் காலேஜில் படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகும் சில பிள்ளைகள் வருஷக்கணக்காக அனுப்பிச்சுறாங்க, படிக்கிறாங்க. அப்புறம்தான் 20-25 வருஷம் ஆன பிறகுதான் பெற்றோர் விரும்பின அந்த நல்ல நிலைமைக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. கவனிங்க, ஆவிக்குரிய ஜீவியம் இதை காட்டிலும் ரொம்ப அருமையானவர்களே மேன்மையான ஜீவியம். ஞானத்தில் வளர்ந்து கொண்டே போகும்போது, ஞானமாய் காரியங்களை செய்து கொண்டே போகும்போது முடிவு மகிமை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஞானமாய் நடக்கிறவர்கள் அருமையானவர்கள், அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டார்கள். ஞானம் வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையாக மாற்றுகிறது. ஞானம் அருமையானவர்களை வாழ்க்கையை கவர்ச்சிகரமான வாழ்க்கையாக மாற்றுகிறது. தேவனுடைய மக்களே, எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய ஞானத்தினாலே நாம் நிரம்புகிறோமோ அவ்வளவு சிறப்பாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். இருக்கிற மாதிரியே இருக்கிறது இல்லை, வாழ்க்கை மாறிக்கொண்டே வர வேண்டும். வாழ்க்கை பாருங்க உயர்ந்து கொண்டே வர வேண்டும். வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட், வாழ்க்கையினுடைய தரம் அருமையான உயர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முன்னேற்றத்துக்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் அதிகம் அதிகமாய் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படி விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். மனசுல வைக்கணும், நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். ஐ எம் கோயிங் டு சேஞ்ச். நான் மாறப்போகிறேன், என்னுடைய வாழ்க்கை உயரப்போகிறது என்கிற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, தேவ ஞானம் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. திருப்புங்க நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 1:9-1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும்
சித்திரம் தீர்த்து. போதும். ஞானம் என்ன பண்ணுதான்? தன் வீட்டை கட்டுகிறதாம். கட்டி தன்னுடைய 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது. பாருங்க, வீடு என்று சொல்லும்போது சிலர் பார்த்தீங்கன்னா வீடுனாலே இந்த செங்கல் சிமெண்ட்டினால் கட்டப்பட்ட இந்த பங்களோ அதை தான் யோசிக்கிறாங்க. தேவனுடைய மக்களே, அது பெரிய வீடு கிடையாதுங்க தேவனுடைய பார்வையில். நான் சொல்கிறேன், கர்த்தர் எப்படிப்பட்ட பெரிய வீட்டையும் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாஸ்டர், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர். நீ விசுவாசிங்க, சொந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா சொந்த வீடு என்பது அது கர்த்தருக்கு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கொசுறு மாதிரி ஆண்டவருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல பெரிய வீட்டை உங்களுக்கு கர்த்தர் தர முடியும். சிலர் சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அந்த சின்ன வீட்டில இருந்து கர்த்தர் உங்களை பெரிய வீட்டுக்கு கொண்டு போக முடியும். தேவன் பெரியவர் பாருங்க. ஆகவே அவருக்கு இந்த செங்கல் சிமெண்ட்னால கட்டப்பட்ட வீடு பெரிய விஷயம் கிடையாது. வீடுன்னு சொன்னா ஞானம் தன் வீட்டை கட்டின்னு சொல்லி போட்டது இல்லையா? வீடுன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பமாகிய வீடு. கணவன் மனைவி, அன்பு, உறவு, ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், இவைகளால் பாருங்க கட்டப்பட்ட வீடு. இப்படிப்பட்ட குடும்பத்தை ஞானத்தினாலே கட்டி எழுப்புகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி குடும்பமா இருக்கிறவங்க கவனிங்க. ஞானத்தினால குடும்பத்தை என்ன செய்கிறோம்? கட்டுகிறோம். அன்பின் வார்த்தைகளை பேசுவதற்கு தீர்மானிக்கிறோம் இல்லையா? இடிச்சு போடுற மாதிரி பேசுறது இல்ல, கட்டி எழுப்புற மாதிரி பேசுறது. கணவனுக்கு ஞானம் இருக்கிறது, மனைவிக்கு ஞானம் இருக்குது. மனைவி கணவனை தூக்கி விடுற மாதிரி பேசுறா, கணவர் மனைவியை தூக்கி விடுற மாதிரி பேசுறாரு. 2 பேரும் பாருங்க ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை தூக்கி விடுற மாதிரி பேசுறாங்க. அன்பின் சூழ்நிலையில வளருகிற பிள்ளைகள் அவங்கள போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. எங்க அப்பா எங்க அம்மா நல்ல ஞானமா பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க என்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே பிள்ளைகளும் காலப்போக்கில் ஞானத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அவங்களும் ஞானமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையின் சவால்களை அவங்களும் ஞானமா செய்றாங்க, மேற்கொள்கிறாங்க. குடும்பம் குட்டி சொர்க்கமா இருக்குது இல்லையா? ஞானத்தினால் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பம். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ரொம்ப ரொம்ப அலங்காரமா இருக்குது அந்த குடும்பத்தை பார்த்தா. வெளியே இருக்கிறவன் பார்க்குறான், என்ன இவங்க இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, என்ன இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, என்ன இவ்வளவு சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்புறம் பார்த்துட்டு அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா? உங்க சொந்தக்காரங்களும் அப்படிதான், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படிதான், உங்க எதிர் வீட்டுக்காரங்களும் அப்படிதான். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும்போது அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பொறாமப்படுறாங்க. பாஸ்டர் பட்டுட்டு போட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை குறித்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, இவங்க இந்த இயேசுநாதரை வணங்குற குடும்பமா இருக்கிறாங்க, இந்த பைபிளை தூக்கிட்டு வார வாரம் ஆலயத்துக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க, இவங்க வணங்குகிற இயேசுதான் இவங்களை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இயேசு நல்லவர், ஆசீர்வதிக்கிறவர்ங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது. அந்த எண்ணம் வந்த மாத்திரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனை பிடிச்சிக்கிறாரு. வாப்பா உன்னையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இப்படித்தான் தேவனுடைய ஜனங்கள் மற்ற மக்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழுகிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பாருங்க குடும்பத்தை பார்க்கிற ஆட்கள், அவங்க மனசுல ஒரு வேலை நடக்குது, அவங்களும் கர்த்தருக்குள்ள காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க, வந்து விடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடைகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது. அலங்காரமான ஒரு குடும்ப வாழ்க்கையாக நம்முடைய குடும்பத்தை ஞானம் மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரம் போவோம். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3:13 வசனம் பாருங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும்
பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. 15வது வசனம், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. பாருங்க, ஞானத்தின் வர்த்தகம், ஞானத்தினுடைய ஆதாயம், வருமானம், லாபம், அருமையானவர்களே, அது மிகுதியான ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தினால லாபமுள்ள பாருங்க ஒரு பிசினஸை கட்டி எழுப்பலாம். லாபம் நிறைந்த குடும்பத்தை பாருங்க, நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஞானத்தினால உண்டாக்கலாம். ஞானத்தினுடைய வர்த்தகம், அதனுடைய ஆதாயம் உத்தமமானது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மக்களை கவனிங்க. ஞானத்தை விட்டுட்டவங்க பாடாப்படுறாங்க. ஞானத்தை பற்றி கொண்டவர்கள் அருமையானவர்களே சந்தோஷமாய் இளைப்பாறுகிறார்கள். நீங்க ஞானத்தை பற்றி கொண்டு சந்தோஷமாய் இளைப்பாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஒரு சொந்த வீடை கட்டணும்னு யோசிக்கிறாரு. சொந்த வீடை கட்டணும்னு யோசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, இல்லையா? அந்த காலத்தில் பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. 128ஆம் சங்கீதத்தை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மனைவி ஓ மனைவி, வாடகை மனைவி கிடையாது. வீடு ஓ வீடு, வாடகை வீடு கிடையாது. வாடகை வீடு இருந்துச்சுன்னா சொந்த வீட்டை கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ சொந்த வீடை பாருங்க உடையவர்களாக இருப்பதில் எந்த ஆட்சேபனையும் கர்த்தருக்கு கிடையாது. ஆனால் கவனிங்க, வீடு கட்டணும்னு யோசிக்கும் போது சிலர் பார்த்தீங்கன்னா அவசரம், இப்பவே எனக்கு வீடு வேணும், இப்பவே சொந்த வீடு நான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துடுறாங்க. கடைசியில் லேண்டு வாங்குறதையும் லோனில் தான் வாங்குவாங்க. அப்புறம் அந்த லேண்டில் வீடு கட்டுறதும் லோனில் தான் கட்டுவாங்க. இந்த இடத்துல தான் ஞானத்தை என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஞானம் இல்லாமல் காரியத்தை செய்யக்கூடாது. ஆனால் சிலர் அந்த மாதிரி வீட்டை கட்டி கடைசியில் பால் காய்ச்சிடுறாங்க. பால் காய்ச்சினா இப்போ வருமானத்தை காட்டிலும் கடன் சுமை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, மொத்த வீட்டையும் வித்துட்டு தான் கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அருமையானவர்களே, மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துட்டாங்க. தேவையா? தேவனுடைய மக்களை கவனிங்க. கர்த்தர் ஞானத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. கடைசியில் பாருங்க ஒரு விரக்தி. ஐயோ, இவ்வளவு பிரயாசப்பட்டு வீட்டை கட்டினமே, இப்போ வீடெல்லாம் வித்து கொடுக்க வேண்டியது ஆகி போச்சேன்னு சொல்லி ஒரு விரக்தி, ஒரு சலிப்பு. ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பாருங்க ஒரு பரவசம் இல்லை, சந்தோஷமா இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல முடியல. அருமையானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால, முட்டாள்தனத்துக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு வந்து என்ன செய்யறான், வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனைகளை, சொல்லி முடியாத பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டான். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரும் வீடு கட்டணும்னு யோசிக்கிறாரு. வீடு கட்டணும்னு யோசிக்கும் போது கர்த்தர்ட்ட முதல்ல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் வீடு கட்ட போறேன், ஆனா நான் வீடு கட்டுவதற்கு நீர் தான் 100% எனக்கு உதவி செய்யணும். இருக்கிறீங்களா? நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறேன் என்று பாருங்க கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து கர்த்தருடைய டைரக்ஷன் படி செய்கிறாரு. கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது இல்லையா, பட்ஜெட்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. நம்மகிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு இதை முடிக்க முடியுமா? இல்லைன்னா காத்திருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. 6 மாசமா இருக்கட்டும், 1 வருஷமா இருக்கட்டும், 1.5 வருஷமா இருக்கட்டும், அல்லது 2 வருஷமா இருக்கட்டும், ஈவன் 3-4 வருஷமா கூட இருக்கட்டும், ரிசோர்சஸ் மூலதனங்கள் வருகிற வரைக்கும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க போறேன். கர்த்தருடைய கையில என் காணிக்கையை கொடுக்க போறேன், கர்த்தருடைய கையில என் தசமபாகத்தை கொடுக்க போறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள். நீ விசுவாசித்தால், சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறாரு பாருங்க, காரியங்களை வாய்க்க செய்கிறார். தேவதூதர்கள் அனுப்புகிறாரு. பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. மனுஷர் தயவு உண்டாகிறது, தேவனுடைய கிருபை உண்டாகிறது. கடைசியில வீட்டை கர்த்தருடைய நேரத்தின்படி ஆரம்பிச்சு ஜோரா கட்டி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு பார்த்தா கடனே இல்லை, ஏராளம் மிச்சம் இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். கர்த்தருடைய ஞானத்தின்படி செஞ்சா எல்லாம் ஜோரா முடிச்ச பிறகு நிறைய மிச்சம் இருக்கும். இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதிக்கிறவர். அருமையானவர்களே, நோ ஸ்ட்ரெஸ், நோ ஒரி, நோ ஃபியர், ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். பாருங்க, மன அழுத்தம் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. ஏன்னா ஞானத்தின்படி என்ன செய்யிருக்கிறோம், காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருப்பதுதான் அருமைய ஞானத்தின் வழிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தான் இயேசு விதமாக சொன்னார். போவோம், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். லூக்கா 14. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை சத்தமா. லூக்கா 14:28 உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானா? செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அருமையானவர்களே, பட்ஜெட்டுக்குள்ளே வருதா, பட்ஜெட்டை மீறி போகுதான்னு பார்த்து எல்லாம் ஞானமாய் செய்தால் அருமையானவர்களே மகிமையாய் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், முடிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் அதை வாசிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காண்பிச்சாரு. ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து, எல்லாரும் சொல்லுவோம் கோபுரம், சின்ன ஒரு குடிசை வீடுன்னு சொல்லல. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பெரியவர். அருமையானவர்களே, நான் அதை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்தேன். அதில் ஃபார்ம் பில்டிங் அப்படின்னு வருது. ஃபார்ம் பில்டிங்னா ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பண்ணை வீடு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பண்ணை வீடு. பல வருடங்களுக்கு முன்பாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு வந்துச்சு, இந்த விபிஎஸ் பிள்ளைகளுக்கு. என்ன பாட்டுன்னா, குட்டி குட்டி வீடு தங்க கட்டி வீடு, மோட்சநாதர் இயேசு நமக்கு கட்டி வச்ச வீடு அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. தங்க கட்டி வீடு தான், ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுனதுனால என்ன பண்ணிட்டாங்க, குட்டி குட்டி வீடுன்னு போட்டாங்க. அது குட்டி குட்டி வீடு இல்லைங்க. பரலோகத்தில் எல்லாமே பண்ணை வீடுகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. பரலோகத்துக்கு போன பிறகு அருமையான இங்கே இருக்கிறத காட்டிலும் ரொம்ப பிரம்மாண்டமான வீட்டை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தப்படுத்த போகிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, கோபுரத்தை கட்டுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய வீட்டை கட்டினா கர்த்தர் கோவிச்சுக்கிடுவாரா? கோவிச்சுக்கிடல மாட்டாரு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. வானங்களை பாருங்க எவ்வளவு விஸ்தாரமா கட்டி வச்சிருக்கிறாரு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்ல, பரலோகம் ரொம்ப பிரமாண்டம். 3வது வானம் என்று அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய வீடு கட்டலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கட்டலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஞானத்துக்கு இடம் கொடுத்து அந்த காரியத்தை ஞானமா எக்ஸிக்யூட் பண்ணணும், ஞானமா செஞ்சு முடிக்கணும். ஞானமா செஞ்சு முடிச்சா ரொம்ப சந்தோஷமா காரியங்களை பாருங்க நாம் அனுபவிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களை கவனிங்க. அவசர கோலத்தில்
காரியங்களை செய்யக்கூடாது இல்லையா? எமோஷனலா காரியங்களை செய்யக்கூடாது. ஞானத்தின் அடிப்படையில் தேவ ஆவியானுடைய ஆலோசனைப்படி கரெக்டா செய்தால் முடிவு மகிமை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, அவசர கோலத்தில் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம காரியங்களை செஞ்சோம்னா அது போய் மாட்டேங்குது. சில நேரங்கள்ல பைபிளில் போட்டிருக்குது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நிறைவுள்ளவர்களாயும் பூரணராயும் இருக்கும்படி பொறுமையானது, எல்லாரும் சொல்லுவோம் பொறுமையானது, பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கூடாது. சில காரியங்களை பொறுமையாக தான் செய்யணும். அவசரப்படக்கூடாது. அம்மாமாருக்கு தெரியும் இல்லையா? கிச்சனில் சில நேரங்களில் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறீங்க, அவசரமாயிருது. ஒரு காரியத்துக்கு போக வேண்டியது இருக்குது, ஆனால் வேலை இன்னும் முடியல. அவசரப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா நிதானத்தை இழந்துடுறீங்க இல்லையா? உப்புக்கு பதிலாக ஜீனியை போட்டுறீங்க, ஜீனிக்கு பதிலாக உப்பு போட்டுறீங்க இல்லையா? சிலர் கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? தேவனுடைய மக்களே, அவசரப்பட்டு காரியங்களை செய்யும்போது குழப்படி பண்ணிடுறோம். ஆனால் ஞானமாக காரியங்களை செய்யும்போது எல்லாம் நிதானமாய் நடக்கிறது, முடிவு வெற்றி. எத்தனை பேர் ஞானமாக செய்யணும்னு யோசிக்கிறீங்க? கர்த்தர் அருமையானவர்களே ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். முத்துக்களை பார்க்கலாம் ஞானம் விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக, நான் பெரிய பாஸ்டர் சாம் பாஸ்டர் 3 பேரும் சென்னையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னால் ஒரு கார் போச்சு. அந்த காரு ஒரு பெரிய உலகத்திலே பெரிய கம்பெனினால் தயாரிக்கப்பட்ட காரு. நல்ல கலரு, அழகு கலரு, புது காரு, பளபளன்னு இருக்குது. அதை ஒரு வாலிப பிள்ளை ஓட்டிட்டு போறா. அவன் மட்டும்தான் அதை ஓட்டிட்டு போறா. நான் பார்த்த உடனே யோசித்தேன், ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, தம்பி, இதை காட்டிலும் நல்ல காரை நான் உனக்கு கொடுக்க முடியும். ஆனா உனக்கு இதுதான் பெருசா தெரியுதா, அல்லது தேவ ஞானம் உனக்கு பெருசா தெரியுதா? நான் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு பெருசா தெரியுதா, அல்ல உலக பிரகாரமான மென்மைகள் தான் உனக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட கேட்டாரு. இன்னைக்கும் கர்த்தர் பாருங்க ஆட்களோட இடைப்படுகிறார், கேள்விகளை கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி கேட்கதான் செய்கிறாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே தப்பா யோசிச்சிருந்தேன்னா என்னை மன்னிங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யுவர் வேர்டு. உண்மை நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறேன், உம்முடைய ஞானத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை அர்ப்பணிச்சேன். 25 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு நான் ஓட்டிட்டு போற காரு அந்த காரை காட்டிலும் விலை கூடின காரு. ஞானமே முக்கியம். நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. தேவனுடைய மக்களை கவனிங்க, கர்த்தர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா உங்க உள்ளம், தசமபாகத்தில் பிரசங்கம் கேட்டீங்க இல்லையா, நீங்க தான் அவருக்கு முக்கியம். கர்த்தரை நாடுகிறீர்களா? அவருடைய வேதத்தை நாடுகிறீர்களா? கர்த்தரை நேசிக்கிறீர்களா? யாரை பார்க்கலாம் தேவன் தான் எனக்கு முக்கியம் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், இருக்கிறதுல பெஸ்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம், ஆண்களும் பெண்களும் கனவை உடையவர்களா இருக்கிறீங்க இல்லையா? நல்ல குடும்பம் அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வாகனங்களை வாங்கணும், இந்த உலகத்தில் நல்லா ஜீவிக்கணும் என்கிற கனவு உடையவர்களா இருக்கிறீர்கள் இல்லையா? அது கண்டிப்பா வேணும். தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நல்ல தரிசனத்தை உடையவர்களாக நாம இருக்கணும். ஆனா அந்த தரிசனங்கள்லாம் நிறைவேறணும்னா அதுக்கு அஸ்திபாரமே ஞானம்தான். ஞானம் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் என்ன செய்யாது, வாய்க்காது. அது மட்டுமல்ல, ஞானத்தினுடைய வலது கையில
அதை வாசித்து முடிச்சிரும். 3:16 நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எத்தனை பேர் நீடித்து வாழ விரும்புகிறீர்கள்? அப்பன்னா சிலர் காலத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு காரணம் ஞானத்தை விட்டுட்டாங்களோ, ஞானத்தை கவனிக்காம விட்டுட்டாங்களோ. தேவனுடைய மக்களை கவனிங்க, ஞானத்தை கவனிக்காம விட்டுட்டா பாருங்க, காலத்துக்கு முன்னால சாவு வரும்போது அதை தவிர்க்க முடியாது. ஆனா ஞானத்தை பற்றி கொண்டால், இயேசுவை பற்றி கொண்டால், வார்த்தையை பற்றி கொண்டால் மரணத்தை எட்டி உதைக்கலாம், நீடித்து வாழலாம். இருக்கிறீங்களா? பாருங்க, அதனாலதான் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிறார், வசனத்துக்கு விரோதமா எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே, வசனத்துக்கு விரோதமான பேச்ச வாயில பேசாதே என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண போனாராம். அந்த ஊழியக்காரர் வயசு 40, ஆனால் கடுமையான வியாதியினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாரு ஆஸ்பத்திரியில். அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரன், அவர் இன்னொரு 30-40 வருஷம் இருந்தாருன்னா நிறைய பிரசங்கம் பண்ணுவார், நிறைய ஊழியம் செய்வார், நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார், நல்ல ஊழியக்காரன். ஆனால் வியாதி படுக்கையில் இருக்கிறாரு. ஆண்டவரே, நீர் எப்படியாவது அவரை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் உபவாசம் கடந்து இவர் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, ஆண்டவர் அவர் விடுற மாதிரி இல்லை. அவரை நீர் சுகமாக்கியே தீரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவருடைய ஒரு சத்தம் கேட்டுச்சான். சத்தம் கேட்ட பொழுது பாருங்க, ஆண்டவர் இப்படி சொன்னாராம், அவர் வார்த்தையை பற்றி கொள்ளாமல் மரணத்தை தெரிந்து கொண்டார். அவர் மாறாத பட்சத்தில் ஓன் ஜெபம் அவருக்கு உதவி செய்யாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். கவனிங்க, ஏன்னா இவர் விடாப்படியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை எப்படியாவது நீ சுகமாக்கணும் ஆண்டவர். என்ன கர்த்தர் சொன்னாராம், அவர் வார்த்தையை விட்டுட்டாரு, ஞானத்தை விட்டுட்டாரு, மரணத்தை தெரிந்து கொண்டாரு, அவர் மறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், அவர் பரலோகத்துக்கு தான் வரப்போறாரு, அதனால விட்டுருன்னு சொல்லிட்டாராம். இவர் விட்டுட்டாராம், ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊழியக்காரன் மறிச்சு போயிட்டாராம். மறிச்ச பிறகு இவர் அடக்காராதனைக்கு போயிருந்தாராம். அடக்காராதனைக்கு போயிருக்கப்ப அவங்க அம்மா அந்த ஊழியக்காரருக்காக அழுது புலம்பும் போது அந்த அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே கிடப்பான் இவன், 40 வயசுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன், 40 வயசுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இப்படியே சொல்லிட்டு கிடப்பான். அப்படி சொல்லாதடான்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான், அதே தான் சொல்லிட்டு இருந்தான். கவனிச்சிங்களா? ஏன் மரணம் அவரை ஆண்டு கொண்டதுன்றது விளங்குதா? அருமையானவர்களே, வார்த்தையை விட்டுட்டார் இல்லையா? வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். அப்ப நீங்களும் நாளும் என்ன சொல்லணும்? வார்த்தையை பிடிச்சிக்கணும் இல்லையா? ஞானத்தை பிடிச்சிக்கணும். ஞானத்தின் வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஞானம் என்ன சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். வசனத்தை பிடிச்சிக்கிட்டா பாருங்க, நீடித்த நாட்கள் மட்டுமல்ல, செல்வம் கனம் எல்லாம் வாழ்க்கையை பாருங்க மெருகேற்றுகிறது, வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது. ஆமேன். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களுடைய ஞானமாய் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்தபடி ஆளுமுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி எதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஞானத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஞானத்தின் பாதையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, ஞானத்தின் மூலம் வருகிற வெற்றியை கர்த்தாவே கண்டடைய, அந்த வெற்றியை ருசிக்க, அந்த வெற்றியை அனுபவிக்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படி
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.